மணல் மற்றும் டிப்பர் லாரி உரிமையாளர்களின் போராட்டம் எதிரொலியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கிரஷர்களில் உற்பத்தியாகும் கட்டுமான பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு கட்டுமான பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்குமா, கட்டுமான பணிகள் மீண்டும் வேகம் எடுக்குமா என விளக்குகிறார் செய்தியாளர் சுந்தர். வணக்கம் சுந்தர். தற்போது புதுக்கோட்டையில் கட்டுமான பொருட்களின் விலை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் கிரஷர் மற்றும் ஜல்லி அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. கல்குவாரி நிறைந்த மாவட்டமாக புதுக்கோட்டை மாவட்டம் விளங்குகிறது. இங்கிருந்து தான் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களுக்கு ஜல்லி, கிரஷர், எம்சாண்ட், பீசாண்ட் ஆகியவை அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சமீப காலமாக கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக விலையேற்றம், அதாவது எம்சாண்ட், பீசாண்ட், ஜல்லி ஆகியவை விலையேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறி இதெல்லாம் கடுமையாக கட்டுமான தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி செயற்கையாக ஏற்றப்பட்ட விலையை உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதாவது பொறியாளர்கள் சங்கம் என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ்வாலா. Be the boss. மணல் மற்றும் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் மட்டுமல்லாது ஹாலோ பிளாக் செய்பவர்கள் ஆகியோர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அந்த குழு விசாரணை செய்தது. இதன் பின்னர் கட்டுமான, அதாவது கிரஷர் உரிமையாளர்கள் மற்றும் ஜல்லி உரிமையாளர்களிடம் மாவட்ட நிர்வாகமானது பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் அறிவுறுத்தல்படி தற்போது விலையை குறைத்து கிரஷர் மற்றும் எம்சாண்ட், பீசாண்ட் தயாரிப்பாளர் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜல்லி ஒரு யூனிட்டிற்கு 4000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று டஸ்ட் என்று கூறப்படுவது பொருள் 4000 3600 குறைக்கப்பட்டுள்ளது. இதே போன்று எம்சாண்ட், பீசாண்ட் ஆகிய விலையும் 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளதாக மணல் மற்றும் அதாவது ஜல்லி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுந்தர்.